உங்கள் பேர் என்ன? நான் தமிழ்புறாங்க தாராபுரத்தில் எஸ் பேங்க்கில் வேலை செய்கிறேங்க. சரிங்க சார். அவங்க எத்தனை டியூங்க சார் கட்டலாம்? அவங்க இந்த மாதம் 15 அமௌண்ட் பே பண்ணாங்க. சரிங்க. அவங்க சொன்ன டேட்லேருந்து தேதி 30 ஆயிடுச்சு. சரிங்க. 30ஆம் தேதி வரைக்கும் அவங்க சொன்னதில் எனக்கு அமௌண்ட் எதுவுமே தரல. சரி. நேற்று சாயந்தரம் அவங்கனால முடியாத அந்த குழந்தைகளையும் வச்சுருக்காங்க, முடியாதனால தான் நான் கட்டலை. எல்லாமே 3 மாதம் RBI ரூல்ஸ் படி கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கலாம். அமௌண்ட்டு எனக்கு ஆன் டேட்டில் வந்துருச்சு. சரி. இந்த மாதம் தான் அவங்க அமௌண்ட் அப்போ நீங்கள் வந்து இன்னும் டைம் கொடுக்கலாம். தாராளமாக நான் டைம் கொடுத்துட்டேன் சார். இப்போ அவங்களால முடியலை. இல்லை நான் சொல்லிட்டேன், நான் தாராளமாக டைம் கொடுத்துட்டேன். சரிங்களா? எனக்கு இப்போ சரி, வீட்டை போட்டு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் பிரச்சனை இருக்கு? இருக்கு. இல்லை, 30 to 60 போயிருச்சுன்னா நான் அதை கேட்கல. வீட்டை போட்டு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன், தெளிவா சொல்லிடுறேன். 30 to 60 போயிருச்சுன்னா அது அதர் பக்கெட் போயிடும். அதர் பக்கெட்டுக்கு வேற டீம் வருவாங்க. எனக்கு 30 டீமுக்குள்ள இருக்கிறத மட்டும் என்ன ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நான் அவங்க டேட்ல இருந்து அந்த டேட் அது எல்லாமே ஓகே விட்டுருங்க. அதை இப்போ நீங்க வீட்டை போட்டா என்ன ரைட்ஸ் இருக்குன்னு மட்டும் கேட்கறேன். இல்ல இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்கறனால வீட்டை பூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களா? நான் சொல்லவல இல்ல, நான் சொல்றேன் எனக்கு மேல இருக்கவங்க சொல்றாங்க. சார் உங்களுக்கு மேல இருக்கவங்க நீங்க தான் சொல்லணும். அதுக்கு வீட்டை போட்டுறேன்னு சொல்லலாமா? அதான் அவங்க மேல இருக்கவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன், அவ்வளவுதான். அப்ப அவங்க என்ன வேலை சொல்லுவாங்க நீங்க செய்வீங்களா? நம்மளும் மனுஷங்க தானங்க சார். அவங்களுக்கு எனக்கு கம்யூனிகேஷன் இருக்கனால தானே இவ்வளவு தூரம் நாங்க டைமே தரோம். பொறுங்க, அவங்க கட்டுவாங்க சரிங்களா? 6 மாசம் ரெக்வெஸ்ட் லெட்டர் அவங்க தருவாங்க. தாராளமா கொடுக்க சொல்லுங்க. அவங்க ஆபீஸ் வந்து லெட்டர் தர சொல்றோம். எனக்கு லெட்டர் எழுதி தர சொல்லுங்க. ரெஜிஸ்டர்ல வரும், உங்களுக்கு ஆன் போஸ்ட்ல வரும். விட்டுருங்க. ஆனா லெட்டர் அனுப்பி விட்டுருங்க சரிங்களா? அனுப்பிக்கலாம் நம்ம. சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை சரி நீங்க கிளம்புங்க. அதான் அனுப்பியாச்சு, அடுத்த சொல்லியாச்சு. இப்பயே நாங்க அனுப்பி விட்டுறோம். அவங்க ஒரு 800 ரூபாய் மட்டும் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட அமௌண்ட் இல்லையா? அந்த அமௌண்ட் நான் ஒன்றும் பில் பண்ணல. அந்த அமௌண்ட் நான் பில் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு கொடுத்துருங்க. நீங்க என்ன அந்த அமௌண்ட் நான் வேணா பில் பண்ணிட்டுங்களா? ஏன்னா நேத்து பில் பண்ணியிருந்திருக்கு. இன்னும் நீங்க அமௌண்ட் வேணும்னா வாங்கிக்கங்க. இல்ல அதை நான் பில் பண்ணியிருந்திருக்கு. இப்போ 1000 ரூபாய் மட்டும் இருக்கு. புரியல. பில் எங்க? ஆன்லைன் பில் தான் பண்ணியிருந்தேன். சரி ஆன்லைன் பில் காட்டுங்க. சரி ஓகே, நான் பில் வேணா எடுத்து போட்டோ அனுப்பி சொல்லிட்டு அனுப்புங்க, இப்பயே அனுப்புங்க. சரி ஓகே.